தமிழ் சினிமா வட்டாரத்திலேயே தற்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் விஷயம் என்னவென்றால் அது நடிகர் யோகி பாபு படப்பிடிப்பின் போது நடிகர் அஜித்தின் கைகளை தொட்டதாகவும் உடனே அஜித் டோன்ட் டச் என கூறியதாகவும் வலைபேச்சு விஸ்மி கூறியதுதான். மேலும் இந்த தகவலை எங்களிடம் மிகவும் வருத்தப்பட்டு யோகி பாபு தான் கூறினார். நாங்கள் தான் ஊடக தர்மத்தின் அடிப்படையில் அஜித்குமாரின் பெயரை மறைத்துவிட்டு யோகி பாபு தான் கூறினார் என்பதையும் மறைத்துவிட்டு கூறினோம் என கூறியுள்ளார். இந்த விஷயம் பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அஜித் உண்மையிலேயே அப்படி நடந்து கொண்டாரா என்ற கேள்வியை பலரும் எழுப்பி வருகின்றனர். இணையவாசிகளோ அஜித் தனது ரசிகர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், அவர்களுக்கு கை கொடுப்பது, அவர்களை கட்டிப்பிடிப்பது போன்ற வீடியோக்களை பகிர்ந்து வருகின்றனர். நடிகர் யோகி பாபு அஜித்துடன் வேதாளம் மற்றும் வீரம் ஆகிய படங்களில் நடித்திருந்தார். இந்த நிலையில் நடிகர் யோகி பாபு தனது எக்ஸ் தள பக்கத்தில் வேதாளம் படத்தின் படப்பிடிப்பின் போது மொட்டை ராஜேந்திரனுடன் தான் அமர்ந்துள்ளதை அஜித்குமார் தனது கேமராவில் போட்டோ எடுக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். மேலும் அந்த புகைப்படத்தில் எனக்கு மிகவும் பிடித்த புகைப்படம் என்றும் மைடியர் தல அஜித்குமார் சார் என குறிப்பிட்டுள்ளார். யோகி பாபு குறித்து பிஸ்மி இவ்வாறு கூறியுள்ள நேரத்தில் யோகி பாபு தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ள புகைப்படம் பலரது கவனத்தை ஈர்த்து வருகிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினம் அஜித் அதிவேகமாக கார் ஓட்டும் வீடியோ இணையதளத்தில் வெளியாகி பலரது கவனத்தை ஈர்த்தது. அந்த வீடியோவில் அஜித்குமார் 234 கிலோமீட்டர் வேகத்தில் காரை இயக்குவது தெரியவந்தது. மேலும் இந்த வீடியோவானது விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட வீடியோவாக இருக்கும் என பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நடிகர் அஜித் டோன்ட் டச் என தன்னிடம் கூறியதாக யோகி பாபு தெரிவித்ததாக பிஸ்மி கூறியது பெரிய விவகாரமாக மாறியுள்ளது. இந்த நிலையில் பிரபல விஜயசாரதி தனது எக்ஸ் பக்கத்தில் நடிகர் அஜித்தை தான் பேட்டி எடுத்தபோது நடந்த சம்பவத்தை பகிர்ந்துள்ளார். அதில் இந்த பேட்டிக்கு திரு அஜித் அரங்கில் நுழைந்ததும் அங்கு இருந்த கேமராமேன், உதவியாளர், ட்ராலி தள்ளுபவர், கலை வடிவம் மற்றும் உதவியாளர், ஆன்லைன் எடிட்டர், அரங்க உதவியாளர், பாதுகாவலர், ஆபீஸ் பாய் அனைவருக்கும் கைகுலுக்கி பேசியதை நான் பார்த்தேன் என குறிப்பிட்டுள்ளார். நடிகர் அஜித்குமார் அதிகம் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தவர். தனது ரசிகர் மன்றத்தை கலைத்த பின்னர் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுப்பதை முற்றிலுமாக நிறுத்திக் கொண்டவர்.